வெயில் காலம் வரப்போகிறது, எவ்வளவு ஐஸ்கிரீம் வரப்போகுதுன்னு தெரியாது உங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இவையெல்லாம் ஐஸ்கிரீமே கிடையாது. ஐஸ்கிரீம்ங்கிற ஒரு அடிப்படையான அதற்கான உணவு தொழில்நுட்பமோ உணவு அறிவியலோ ஐஸ்கிரீம் கிடையாது. இங்கே நாம் சாப்பிடுவது ஃப்ரோசன் டெசர்ட். ஃப்ரோசன் டெசர்ட் வேற, ஐஸ்கிரீம் வேற. சின்ன பிள்ளையில நம்ம சாப்பிட்டப்ப பால் ஐஸ், இல்லைன்னா சாதாரண குச்சி ஐஸ். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குச்சி ஐஸில் சேமியா ஊட்டி சேமியா போட்ட குச்சி ஐஸ். இதுதான் 50 வயதை ஒட்டியவர்கள் சாப்பிட்ட ஐஸாக இருக்கும். பெரிய பணக்காரன் தான் கப் ஐஸ் சாப்பிடுவான். நாமெல்லாம் அப்படி சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 700 வகையான ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுது. அதனுடைய வடிவங்களுக்காக, அதனுடைய வண்ணங்களுக்காக, அது எவ்வளவு வேகமாக கரைய வேண்டும் என்கிற டிஸ்பர்சிங் எஃபெக்டுக்காக எத்தனை ரசாயனம் கூட்டப்படுது. ஆனால் நம்ம பிள்ளைங்க அதை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும்